முக்கியம். அந்த கொள்கை அடிப்படையில் 2 அணியாக தான் இருக்கிறாங்க. ஒன்று திராவிடம், இன்னொன்று தமிழ் தேசியம். திமுக, நீங்கள் சொல்கிற திமுக, அதிமுக, தாவேக எல்லாருமே திராவிட சித்தாந்தத்தை ஏற்றுக்கிட்டவங்க. அதே நாம் தமிழர் கட்சிங்கிறது தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கிட்டது. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க 3 பேரோட கொள்கையுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. மக்களோட தேவைகளை பூர்த்தி செய்யணுங்கிறது அவங்க சொல்லலை. 1000 ரூபா தரேன், 2000 ரூபா தரேன், இப்போ 2000 ரூபா தரேன்னு அதிமுகவும் திமுகவும் சொல்கிறாங்க. புதுசாக வந்தவர் 2500 ரூபா தரேங்கிறாரு. நாங்கள் மக்களுக்கு காசு தரோன்னு சொல்லலை, அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கிறேன்னு சொல்கிறோம். அதை முன்னிறுத்தி தான் நாங்கள் களத்தில் நிற்கிறோம். மக்களும் அதை தான் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் பணத்தோட தேவைங்கிறது இன்றைக்கி 200 ரூபா 300 ரூபாய்க்கெல்லாம் நம்ம மக்கள் எனக்கு டோக்கன் கொடுக்கணும்னு சண்டை போட்ட மக்கள். இந்த மக்களை நம்பி நின்று எப்படின்னா வெற்றி பெற முடியும் நம்புறீங்க? அதாவது மக்களை ரொம்ப குறைச்சி மதிப்பிடக்கூடாது. இந்த முறை மக்கள் ரொம்ப விவரமாக இருக்காங்க. காசு கொடுக்குறாங்க வாங்குறாங்கங்கிறத வச்சு நம்ம தீர்மானிக்க முடியாது. அப்படி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 36 லட்சம் வாக்கே விழுந்திருக்காது. ஏன்னா அதிமுகவும் திமுகவும் எல்லாருக்குமே காசு கொடுக்குறாங்க. அதையும் தாண்டி தான் மக்கள் வாக்கு செலுத்தியிருக்காங்க. அந்த மாதிரி அடிப்படை தேவைகளை எதையுமே பூர்த்தி செய்யாமல் தேர்தல் வந்தால் இந்த மக்களுக்கு 500 ரூபாயும் 1000 ரூபாயும் மூஞ்சில் விட்டேறிகிற மாதிரி விட்டெறிஞ்சிட்டா ஓட்டு போட்டுருவாங்கங்கிற திமிரில் சுற்றிட்டு இருக்கிறாங்க. அந்த திமிருக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற தேர்தலாக இந்த 2026 தேர்தல் இருக்கும். விஜய் வந்த பிறகு களம் மாறிடுச்சு. குறிப்பாக இருந்த இளைஞர்கள்லாம் மாற்றுன்னு அண்ணன் சீமானை தான் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கான ஓட்டுகள் பிரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கருத்து எப்படி பார்க்குறீங்க? அதை போலி கருத்தாக பார்க்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. அதில் பதிவு பண்ணுறதுக்கு அவரோட ரசிகர்கள் பார்க்குறாங்க போகிறாங்கங்கிறதுக்கு வச்சு சொல்ல முடியாது. பலருக்கு ஓட்டே இல்லைங்கிறது தான் தெரிய வருது. நாங்கள் தெருக்களில் போகும்போது நிறையா சின்ன சின்ன பசங்கள்லாம் விஜய் ரசிகர்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வாக்கு செலுத்துகிற உரிமையே இல்லாமல் தான் இருக்குது. மற்றபடி அரசியல் ஆராய்ஞ்சு போடுற கல்லூரி மாணவர்கள்ட்டெல்லாம் நீங்கள் பேட்டி எடுத்தீங்கன்னா தெரிய வரும். சும்மா ஒரு மீடியா ஹைப்புக்காக, மீடியா தீனிக்காக விஜயை பயன்படுத்திக்கிறாங்க. மே 4க்கு அப்புறம் அவங்களுக்கு ஆழ்ந்த வருத்தத்தை நான் இப்போவே பதிவு பண்ணுறேன். விஜய் உங்களுக்கு ஒரு போட்டியாக இருப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி என்ன சொல்கிறேன், முதல்வர் வேட்பாளரே இந்த தொகுதியில், குறிப்பாக இந்த தொகுதியை தேர்ந்தெடுக்க என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அவரோட பயம்தான் இதுக்கு காரணம். எந்த தலைவருமே 2 தொகுதியில் போட்டிடுறதில்ல. இதெல்லாம் வழக்கொழிஞ்சு போன டெக்னிக்கு. இப்போ அவரோட பயத்தின் வெளிப்பாடாக 2 தொகுதியில் போட்டிடுறாரு. அது எந்த அடிப்படையில் அவர் தேர்வு பண்ணாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்போ அவரோட தோல்வியை பயந்துக்கிட்டு எங்கேயாச்சும் போய் ஓடி ஒழிகிற மாதிரி இந்த தொகுதியை தேர்வு பண்ணியிருக்கிறாரு. மற்றபடி இது சினிமா மாதிரி விஜயா அஜித்தாங்கிற மாதிரிலாம் இல்லை. அப்படி களம் இல்லை, அவர் களத்திலே இல்லை. இதுதான் யதார்த்த நிலை. இப்போ நீங்கள் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கும் போது அண்ணன் சீமான் என்னென்ன சொன்னார்? இந்த மாதிரி விஜய் நிற்கிறாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும்போது போட்டிக்கிறதுக்கான நம்ம அண்ணன் உங்கள்கிட்ட தனிப்பட்ட முறையில் ஏதாவது விஷயம் சொல்லி பாருங்களேன். இந்த மாதிரி நம்ம களத்தில் எப்படி நம்ம நிற்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம். மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுக் கொடுக்கணுமாங்கிற மாதிரி எங்கள் அண்ணன் எங்களுக்கு வருடம் முழுக்க எப்படி களமாடணும்னு பாடம் எடுத்துக்கிட்டே தான் இருப்பார். விஜயை அண்ணன் பெருசாக பொருட்டாக நினைக்கல. அந்த மாதிரி ஸ்பெஷலாக விஜய்கிட்ட இப்படி டீல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் சொல்லலை. மக்களோட நில்லு, மக்களோட பிரச்சனைகளுக்கு குரல் கொடு, இதை வாக்குறுதியாக சொல்லி மக்கள்கிட்ட ஓட்டு கேளுங்கிறது தான் சொல்லியிருக்கிறாரு. தனிப்பட்ட வகையில் விஜய் நாங்கள் ஒரு பெரிய அச்சுறுத்தலாம் நாங்கள் பார்க்கல. மீடியாவில் மட்டும்தான் அதை சொல்கிறாங்க. நானுன்னு இல்லை, 234 தொகுதியில் உள்ள எந்த நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கிட்ட போய் கேட்டாலும் தாவேக்கா எங்களுக்கு போட்டியே கிடையாது, எங்களுக்கு சித்தாந்த எதிரியாக இருக்கிற திராவிடம் தான் எங்களுக்கு போற்றி, இந்திய தேசியம்னு சொல்லிட்டு வர பாரதிய ஜனதாவும் காங்கிரஸ் கட்சியும் தான் எங்களோட எதிரி. வெற்றி வாய்ப்பு நல்லா சிறப்பாக இருக்குது. சும்மா அந்த போலி கருத்து கணிப்பை நம்பி மேலோட்டமாக பார்க்குறவங்க ஏமாந்து போகாதீங்க. நல்லா டெப்த்தாக போய் எல்லா மக்கள்கிட்டையும் கேட்டிங்கன்னா மக்களோட தேவையை யார் பூர்த்தி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வாக்கு செலுத்துவாங்க. அந்த மனநிலையில் தான் மக்கள் இருக்காங்க. நாங்கள் கிட்டத்தட்ட 3 மாத காலமாக களத்தில் இருக்கிறோம். திண்ணை பரப்புரை தெருவாக போயிட்டுருக்கிறோம். எல்லா மக்களும் நல்ல ஆதரவு தராங்க. உறுதியாக நாங்கள் வென்றுவோம். நல்லது வென்றே தான் தீரணும். உறுதியாக நாங்கள் வெல்லுவோம். நன்றி.